தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நாம் கடந்து हम अभी परमेश्वर के वचन के विरुद्ध ताकेंगे। ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம்। हम हर दिन प्रभु के वचन को मनन करता है। ஒவ்வொரு அதிகாலையிலும் காலையில் 5 மணிக்கு ஆலயத்துல ஜெபித்து ஸ்தோத்திரித்து சங்கீதத்தை வாசித்து வருகிறோம்। हर दिन वो 5 बजे कलीसिया में प्रार्थना करते हुए हर अध्याय को मनन करता है। அது முடிந்து இப்படி ஒரு ஆன்லைன் சர்வீஸ் கொடுக்கிறோம்। फिर वो प्रार्थना खत्म होने के बाद वैसे तुम सभी के लिए ऑनलाइन में ये वीडियो लोग सर्विस करता है। நேற்றைய தினத்துல செய்தியை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம்। कल के दिन हम आराधना करते हुए परमेश्वर का वचन को सुना है। ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்। प्रभु तुम सभी को आशीष दे। இந்த புதிய நாளை கர்த்தர் இந்த 11வது நாளை நமக்கு தந்திருக்கார்। फिर से महीने के इस 13वें दिन को प्रभु हमें दिया है। சனிக்கிழமை கடந்த வாரம் சனிக்கிழமை சங்கீதத்திலே சங்கீதம் 134 சங்கீதத்தை நாம் தியானித்தோம்। और पिछले सप्ताह शनिवार के दिन हमें ये मधुर संगीता 134 अध्याय से वचन को अध्ययन किया था। இந்த நாளை நாம் வாசித்தோம்। காலை வேளையிலே சங்கீதம் 135 அதிகாரத்தை வாசித்தோம்। और इन दिन का प्रभु का प्रार्थना में हम 135 अध्याय को पढ़ा है। அதிலிருந்து நாம் மீண்டும் கூட தேவனுடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்போம்। हम अभी फिर से एक बार इस समय में उस अध्याय से वचनों को मनन करेंगे। முதலாவது வார்த்தையே அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள்। इस अध्याय में पहले वचन ऐसे लिखा है कि या की स्तुति करो, यहोवा के नाम की स्तुति करो, हे यहोवा के सेवकों तुम स्तुति करो। ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரதானிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள்। और भी हे यहोवा के भवन में अर्थात हमारे परमेश्वर के भवन के आंगनों में खड़े रहते हो तुम सभी या की स्तुति करो। கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது। क्योंकि यहोवा भला है उसका नाम का भजन गाओ क्योंकि वो मनोहर है। அவரை துதிப்பதற்காக उसको स्तुति करने की இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம்। हिंदी में हम आए ஊழியக்காரர்கள் இன்னும் ஆண்டவரை அதிகமாக நாம் துதித்து உயர்த்துவோம்। सेवकों हम और भी अधिक रीति से परमेश्वर को नाम को स्तुति के साथ महिमा चढ़ाएंगे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்। प्रभु नाम की महिमा துதியின் மத்தியிலே வாசம் செய்ய வேண்டும்। वो स्तुति के बीच में वास करता है। துதிக்கு பயப்படத்தக்கவர் वो स्तुति के लिए डरता है। தேவன் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறார்। हमारा परमेश्वर स्तुति के बीच में वास करता है துதிக்கு பாத்திரமாக और वो स्तुति का योग्य परमेश्वर है। யாத்திராகமம் 15:11 வாசிக்கிறோம்। निर्गमन 15:11 में हम पढ़ता है துதிக்கு பயப்படத்தக்கவர் என்று வாசிக்கிறோம்। वो हमारे स्तुति में डरता है। துதிக்கு மாத்திரம் நாம் தேவன் பயப்படுகிறார்। केवल हमारा परमेश्वर हमारी स्तुति के लिए डरता है। தேவன் நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம்। हम परमेश्वर के लिए डरता है। இங்கே விசேஷமாக சொல்லப்படுகிற இந்த வசனம் யாத்திராகமம் 12:11 வசனத்திலே यह निर्गमन 15:11 में एक विशेष बात पर लिखा है துதிக்கு பயப்படத்தக்கவர் वो अपनी स्तुति करने वाले के भय के योग्य। துதிக்கு அவர் பயப்படுகிறார்। हमारी स्तुति को देखकर वो डरता है। தேவன் ஒன்றே ஒன்றுக்கு பயப்படுகிறார்। परमेश्वर केवल एक बात को डरता है, மனுஷனுக்கும் பயப்படுகிறார்। वो मानव के लिए डरता है। அது எப்படி பயம்? वो किस प्रकार துதிக்கு பயப்படுகிறார்। मानव की स्तुति को देखकर वो डरता है। தேவதூதர்கள் परमेश्वर के दूतों ஓயா துதித்துக் கொண்டிருக்கிறார்। सर्वदा स्तुति करते रहता है। அதுதான் தேவன் பரலோகத்திலே வச்சது। इसलिए परमेश्वर स्वर्ग पर राज्य करता है। அந்த தேவனை उस परमेश्वर இந்த பூமியில इस धरती में கொண்டு வரணும்னு சொன்னார்। हम देव होने के लिए நாம் அந்த துதியை செய்ய வேண்டும்। हम भी वो स्तुति करना है। கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் உடைய துதி என் வாயிலிருந்து பிரியாதிருக்கும் என்று சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 34 வாசிக்கிறோம்। दाऊद ने ऐसे वचन से कि 34 पहला वचन में कह रहा है मैं हर समय यहोवा को धन्य कहा करूंगा उसकी स्तुति निरंतर मेरे मुख से होती रहेगी। நாம் துதித்துக் கொண்டே இருக்கிறதாம் அந்த வாய்। हम सर्वदा स्तुति करते हैं। துதி என்றால் அவரை மாத்திரம் உயர்த்துவதற்கு பேர்தான் துதி। स्तुति मतलब केवल
हम अपने परमेश्वर का नाम का महिमा ஆங்கிலத்துல பிரைஸ் என்று வாசிக்கிறோம். अंग्रेजी में प्राइस करके हम அவரை மாத்திரம் உயர்த்துவதற்கு பேர் தான் துதி. केवल हम परमेश्वर का महिमा बढ़ाता है वो ही स्तुति. துதி स्तुति அவரை மாத்திரம் உயர்த்து. केवल उनको महिमा बढ़ा. வேற எதையும் உயர்த்தார். और किसी चीज को नहीं. அவரை மாத்திரம் தெய்வத்தை மாத்திரம் உயர்த்துவதற்கு பேர் தான் துதி. केवल परमेश्वर को उन्नति करता है वो ही स्तुति. அவரை உயர்த்த 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 कितना उसको महिमा चढ़ाने में महिमा बढ़ाने में தேவனுடைய பிரசன்னம் நடுவே இறங்கி வரும். परमेश्वर की तेज हमारे बीच में उंडल ஆயிரம் அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள். इसलिए याम की स्तुति करो यहोवा की स्तुति करो हे यहोवा के सेवकों तुम स्तुति கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். तुम जो यहोवा के भवन में अर्थात हमारे परमेश्वर के भवन में अंकनों में खड़े रहते हो तुम याम की स्तुति ஊழியக்காரரோடு சேர்ந்து நீங்களும் வீட்டிலிருந்து துதியுங்கள். सेवकों के साथ में होकर तुम सभी भी अपने अपने दमों से यहोवा को स्तुति करो. துதிக்கும் போது அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம் அங்கே பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று 135ஆம் சங்கீதத்துல பலத்த காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். अगर एक तो 135वां अध्याय में हम ऐसे भी पढ़ता है जब हम स्तुति करता है तब परमेश्वर स्तुति के बीच में बड़े-बड़े कार्य भी किया है. அங்கே பெரிய காரியத்தை அவர் செய்தார். बड़े काम किया. அந்த எகிப்திலே பெரிய காரியத்தை செய்தார். मिस्र देश में वैसे बड़े काम किया. அங்கே வாசிக்க முடிகிறது அங்கே 7ஆம் வசனத்திலே 7वां वचन அவர் பூமியின் கடையாந்தரங்களை விட்டு மேகங்களை எழுப்ப பண்ணி மலையுடன் மின்னலை உண்டாக்கி காற்றையும் தமது மண்டலசாலையில் புறப்படப்படுகிறார். वो पृथ्वी की चोट से कुहरे उठाता है और वर्षा के लिए बिजली बनाता है और पवन को अपने भंडार में से निकालता है. அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளை மிருகத்தின் தலையீற்றுகளை மடித்தார். उसने मिस्र में क्या मनुष्य क्या पशु सबके पहिलों को मार डाला. ஈப்து தேசமே உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களை அற்புதங்களை அனுப்பினார். हे मिस्र उसने तेरे बीच में फिरौन और उसके सब कर्मचारियों के बीच चिन्ह और चमत्कार की. அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று उसने बहुत सी जातियां नष्ट की और समवर्ती राजाओं को எமோரியின் ராஜாவாகிய சீதோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகியும் கானானின் சகல ராஜ்யத்தையும் அழித்து अर्थात यमोरियों के राजा मोहन सीहोन को और बासान के राजा ओग को और कनान के सब राजाओं को அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். और उनके देश को बांटकर अपने प्रजा इस्राएल के बाप होने के लिए दे दिया. கர்த்தாவே உம்முடைய நாமம் என்னென்னைக்கும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். हे यहोवा तेरे नाम सदा स्थिर है. हे यहोवा जिस नाम से तेरा स्मरण होता है वह पीढ़ी-पीढ़ी बना रहेगा. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரரை பரிதாபப்படுவார். यहोवा तो अपनी प्रजा का न्याय चुकाएगा और अपने दासों की दुर्दशा देखकर तरस खाएगा. அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் செய்வார். जो उस दिन ने किया परमेश्वर आज भी करने के लिए सामर्थ्य है. ஊழியக்காரன் சேர்ந்த சபையும் துதித்துக் கொண்டு தேவநாமத்தை உயர்த்த 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 दास और दासियों के साथ होकर मंडली कितना स्तुति के साथ उनको महिमा बढ़ाता है उतना பெரிய ராஜாக்களை சங்கரித்தார். बड़े-बड़े राजाओं को मार डाला वो परमेश्वर. பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தார். नामचीन राजाओं को मार डाला वो परमेश्वर. எகிப்தின் சாம்ராஜ்யத்தை வெட்கப்படுத்தினார். और मिस्र के साम्राज्य को लज्जित किया वो परमेश्वर. பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தை வெட்கப்படுத்தினார். ऐसे बाबिलोन के साम्राज्य को भी लज्जित இந்த நாட்களே வந்திருக்கிற इन दिन में जो आया हुआ போராட்டங்களை इस संकट में விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். आजादी देने के लिए वो இந்த நாட்களே வந்திருக்கிற நெருக்கம் உபத்திரத்தையும் इस दिन में आए हुए सुपत्र और संकटों के बीच உங்களை காத்திருக்கிற ஒரு நெருக்கத்தை உபத்திரத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். जो सेवकों के लिए आए हुए सारी उपद्र और संकटों को प्रभु जानता है. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. 14வது வசனம் சொல்கிறது वचन கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாய விசாரித்து தம்முடைய ஊழியக்காரரை பரிதாபப்படுவார். ये वो तो अपनी प्रजा का न्याय चुकाएगा और अपने दासों की दुर्दशा देखकर तरस खाएगा. ஊழியக்காரருடைய நெருக்கத்தை அவர் பார்த்து பரிதாபப்படுவார். दासों की दुर्दशा को देखकर वो तरस खाने वाला है. ஆங்கிலத்துல he will have compassion on his servants சொல்லப்பட்டிருக்கு. compassion மனதுருகிற கர்த்தர். वो तरस खाने वाला परमेश्वर. ஊழியக்காரர் மேல் பரிதாபம் கொண்டு மனதுருகுவார்.
वो अपने सेवकों पर तरस खा। ஹalleluya. हालेलुया। இன்னொரு ஆங்கில வேதாந்தத்திலே இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அங்கே வாசிக்கிறோம் கன்சர்னிங் சொல்லப்பட்டிருக்கிறது. और एक अंग्रेज के शास्त्र में अनुवादन में कंसर्निंग करके लिखा है। கன்சர்னிங் சொல்லப்பட்டிருக்கு. कंसर्निंग அதாவது அவனை குறித்து அவனை பற்றி ஒரு அக்கறை வைக்கிற தேவனாக இருக்கிறார். मतलब सेवकों के बारे में ध्यान रखने वाला परमेश्वर है। He will have compassion on his servants. आमेन। மனதுருகிற கர்த்தர். वो तरस खाता है। ஊழியக்காரர் மேல் அவர் மனதுருகிறார். वो सेवकों पर तरस खाता है। அதனால இந்த நாட்கள்ல ஆராதனை நடக்கல, சபை லாக்டவுன் காலங்கள்ல அதனால ஊழியக்காரர்கள் மேல கர்த்தர் மனதுருகிறார். इसलिए इन दिनों में ऐसे न सोचना लॉकडाउन के दिन में आराधना नहीं हो रहा, फिर भी प्रभु अपने सेवकों पर ध्यान रखते हैं। ஊழியக்காரர்கள் தேவன் அக்கறை உள்ள தேவன். परमेश्वर अपने सेवकों पर ध्यान रखता है। அவர் கவனம் வைக்கிற தேவன். वो अपने सेवकों के ऊपर ध्यान करता है அவனை குறித்து ஒரு தியானம், ஒரு அக்கறை உண்டு கொண்டுதான் और सेवकों के बारे में उसका उतना ध्यान है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा। இந்த உபாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். निर्गमन की पुस्तक எடுத்து வாசிக்கிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 36ஆவது வசனம். सारी व्यवस्था विवरण 32ஆம் அதிகாரம் 32 अध्याय எடுத்துக்கொள்ளும் 36ஆவது வசனம். 36 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவர் இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர்கள் பரிதாபப்படுவார். क्योंकि जब यहोवा देखेगा कि मेरी प्रजा की शक्ति जाती रही और क्या बंद हुआ और क्या स्वाधीन, उनमें कोई बचा नहीं रहा, तब यहोवा अपने लोगों पर न्याय करेगा और अपने दासों के विषय तरस खाएगा। அடைக்கப்பட்டிருக்கட்டும், यदि बंद की ना हो அல்லது விடுதலையாக்கப்பட்டிருக்கட்டும், नहीं तो स्वाधीन की ना हो, யார் ஊழியக்காரனிடத்துல ஒருவரும் இல்லை என்று காணும்போது अपने दासों के बगल में उनके तरफ में कोई नहीं करके ஒருவரும் இல்லை என்று காணும்போதுதான் ஊழியக்காரர்கள் கர்த்தர் பரிதாபப்படுகிறார். कोई नहीं करके देखते समय परमेश्वर अपने सेवकों पर तरस खाता। ஒருவரும் இல்லை. कोई भी नहीं। தேவன் ஊழியக்காரர்கள் மனதுருகிறார், பரிதாபப்படுகிறார், அக்கறை கொள்கிறார். परमेश्वर अपने सेवकों पर तरस खाता है, पश्चाताप होता है, ध्यान रखता है, ஊழியக்காரர்கள் தேவன் அவ்வளவு அக்கறை கொள்கிறார். उतना ध्यान रखता है सेवकों पर। ஹல்லேலூயா. हालेलुया। இது இல்லாம ஊழியக்காரரை குறித்து இந்த நாட்கள்ல ஒவ்வொரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரன் லூசு பயங்கரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய தகுதியா? परंतु आजकल एक सेवक दूसरे सेवक के पागल है, घूमता है, कई बातें कहता है। அதாவது நீங்க சொன்னா நீ சொல்றவன் யாரு? तो सेवक वो पागल होगा तो फिर जो कहता है वो कौन है? அதாவது தேவன் இதை அறியாமல் பேச முடியாது. ये तो अज्ञानता की बातें हैं। அதாவது வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. वरदान में कई बातें हैं, परंतु पवित्र आत्मा एक ही है। ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. सेवकाई में भी कई प्रकार का है, परंतु प्रभु एक ही है। கிரிகளில் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடத்த தேவன் ஒருவரே. काम भी कई तरह का है, परंतु सारे लोगों के बीच में काम करने वाला परमेश्वर। 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-6 வாசிக்கிறோம். पहला कोरिन्थियों 12, 14, 5वां, 6। வரங்களில் வித்தியாசம் உண்டு, वरदान तो कई प्रकार का, ஆவியானவர் ஒருவரே. परंतु आत्मा एक ही। ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, सेवा भी कई प्रकार का, கர்த்தர் ஒருவரே. परंतु प्रभु एक ही। கிரிகளில் வித்தியாசம் உண்டு, और प्रभावशाली कार्य எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் ஒருவரே. परंतु परमेश्वर एक ही है जो सबसे साथ हर प्रकार की प्रभाव उत्पन्न करता है। ஆவியானுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. किंतु सबके लाभ पहुंचाने के लिए हर एक को आत्मा के प्रकाश दिया जाता है। அதாவது தேவனுடைய பண்ணையில நாம் வேலையாட்களாக ஊழியத்தை செய்கிறோம், ஆனால் வித்தியாசமான ஊழியத்தை செய்தாலும் क्योंकि परमेश्वर के मगल में हम सभी काम करता है कर्मचारी के अनुसार, परंतु उनकी बड़ी अनुग्रह के द्वारा आप सभी को एक एक प्रकार का काम को अपने बांट के दिया है। ஆனால் எல்லா ஊழியக்காரர்கள் परंतु सारे लोग सेवक लोग हैं, வித்தியாசமாக இருக்கிறார். वो तो कई प्रकार का है। வரங்கள் வித்தியாசம் இருக்கிறது, वरदान में कई ஊழிய प्रकार, வித்தியாசம் இருக்கிறது, सेवा में कई प्रकार, கிரிகள் வித்தியாசம் இருக்கிறது, और कामों में कई प्रकार। நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்த நட்சத்திரங்களாக இருக்கிறது. तारागण में एक तारा
दूसरे तारे के फर्क पड़ता है। நீங்கள் நட்சத்திரம் என்று வேதம் சொல்கிறது. तुम सभी तारण करके शास्त्र कहलाते। தானியேல் தீர்க்கதரிசியிலே நீங்கள் ஆகாய மண்டலத்திலே நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. दानियेल के भविष्यवाणी की किताब में वैसे लिखा है, तुम सभी आकाश मंडल पर एक तारगण के नाई चमकाए। தானியேல் 12:3 வாசிக்கிறோம். दानियेल 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலும் அநேகரை நீதிக்குட்படுத்தவர்கள் நட்சத்திரங்களைப் போலும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலத்தில் பிரகாசிப்பார். तब सिखाने वालों की चमक आकाश मंडल की सी होगी और जो बहुतों को डर बनाते हैं वे सर्वदा तारों की समान प्रकाशमान लगेंगे। ஊழியக்காரன் பிரகாசிக்க வைக்கிறார்கள். वो परमेश्वर अपने सेवकों को चमकने के लिए நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார். वो तारगण के नाई चमकने वाला। ஒவ்வொரு ஊழியக்காரன் ஒவ்வொரு நட்சத்திரம். हर एक सेवक को हर एक तारा ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा। ஒவ்வொரு ஊழியக்காரன் ஒவ்வொரு நட்சத்திரம். हर एक सेवक हर एक तारा है। நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்த நட்சத்திரமாக இருக்கிறது. एक तारा से दूसरे तारा के बीच में फर्क पड़ता है, वो विशेष रीति। ஒன்றுக்கு குறை கிடையாது. एक दूसरे का कुछ भी कमी कटी नहीं है। ஊழியக்காரன் மேலே கர்த்தர் கன்சர்ன் அக்கறை கொள்கிறார். கன்சர்னிங் அவரை பற்றி அவனை குறித்து ஒரு கவனம் செய்கிறார். सेवकों के बारे में परमेश्वर ध्यान रखता है, उस पर तरस भी खाता है। அநேகரை நீதிக்குட்படுத்துகிறார்கள். क्योंकि ये लोगों को धार्मिकता के अंदर ले आने वाले हैं। ஆனா இந்த நாட்கள் லாக்டவுன் ஆன காலங்கள்ல ஊழியக்காரரை குறித்து பேசுவதற்கு ஒருவருக்கு தகுதி கிடையாது. इसलिए जो इस लॉकडाउन के समयों में सेवकों के बारे में कुछ दोष लगाने के लिए किसी को भी योग्यता नहीं। ஏனென்றால் வேதம் சொல்கிறது क्योंकि शास्त्र कहलाता है அவர் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறார். और बहुत लोगों को धर्मियों के कामों के अंदर ले आने वाला है। அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். दूसरा कोरिन्थियों 5वां 18, 19, 20 வசனங்களை வாசிக்கிறோம். दूसरा कोरिन्थियों 5, 18, 19, 20 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 5, 18, 19, 20 இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ये सब बातें परमेश्वर की ओर से है, जिसने मसीह के द्वारा अपने साथ हमारा मेल मिलाप कर लिया और मेल मिलाप की सेवा हमें सौंप दी। அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழிய உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். अतः परमेश्वर ने मसीह में होकर अपने साथ संसार का मेल मिलाप कर लिया और उनके अपराधों को दोष उन पर नहीं लगाया और उसमें मेल मिलाप का वचन हमें सौंप दिया है। ஒப்புரவாக்குதலின் யாரபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்வது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகும் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். इसलिए हम मसीह के राजदूत हैं। मानो परमेश्वर हमारे द्वारा विनती कर रहा है, हम मसीह की ओर से निवेदन करते हैं कि परमेश्वर के साथ मेल मिलाप कर लो। ஒப்புரவாகுதல் வார்த்தை 5 தடவை சொல்லப்பட்டது. मेल मिलाप करके यहाँ 5 बार लिखा। मेल मिलाप के सब 5 बार दिया गया है। अर्थात the ministry of reconciliation, அதாவது ஆங்கிலத்துல reconciliation என்று சொல்லப்பட்டது. अंग्रेजी में reconciliation करके மீண்டும் நட்புறவு கொள்ளுதல், दोबारा मेल मिलाप हो, the ministry of reconciliation, ये मेल मिलाप की सेवा। அதாவது ஊழியம் வந்து தேவனோடு ஒப்புரவாக்குறது ஊழியம்। सेवा तो है वो जो परमेश्वर से मेल मिलाप करने वाला। ஊழியம்னா என்ன? सेवा की मतलब ஊழியக்காரன் யார்? सेवक मतलब कौन है? यार தேவன் ஏன் அவன் மேல பரிதாபம் கொள்கிறார்? क्यों परमेश्वर सेवक के ऊपर तरस खाता है? ஏன் தேவன் ஊழியக்காரன் மேல் தேவன் ஏன் மனதுருகிறார், அக்கறை கொள்கிறார்? क्यों परमेश्वर अपने दास और दासियों पर ध्यान रखते हुए क्यों तरस खाता है? ஏன் அவர் அக்கறை கொள்கிறார்? क्यों वो ध्यान रखता है? ஏன் ஊழியக்காரன் மேல் அவர் மேல கவனம் வைக்கிறார்? क्यों उस पर परमेश्वर सेवकों पर ध्यान रखता है? அவன் செய்கிற ஊழியம், करने वाला सेवा தேவனுடைய வேலையை இந்த பூமியில அவன் செய்கிறான். वो परमेश्वर का कामों को इस धरती में करता है। ஒரு பரிசுத்த மனிதன் ஒருவன் கர்த்தருடைய கரத்துல பயங்கரமான ஆயுதம்। पवित्र व्यक्ति परमेश्वर के हाथों में एक भयानक तलवार, हथियार। हालेलुया हालेलुया। पवित्र सेवक
परमेश्वर के हाथ में इस्तेमाल करने वाला एक हथियार है। Amen. हालेलुया। परिशुद्धवान யவனும் தேவனுடைய கரங்களில் உள்ள ஒரு பயங்கரமான ஆயுதம். भयानक एक हथियार है। ஒரு பயங்கரமான ஆயுதம். என்ன வேலையை செய்யறான் ஊழியக்காரன்? वो सेवक कौन सा काम करता है? ஊழியம்னா என்ன? सेवा की मतलब ஊழியக்காரன் செய்யற வேலை என்ன? सेवा करने वाला काम क्या है? விசேஷமான சிருஷ்டிப்பிலே விசேஷ சிருஷ்டிப்பு மனுக்குலம். सर्व सृष्टि से बढ़कर विशेष सृष्टि तो मानव है। தேவனுடைய சாயல் ரூபத்தின்படி உண்டாக்கின वो மனிதன். परमेश्वर के स्वरूप और समानता के अनुसार बनाया हुआ मानव। அந்த தேவனுடைய சாயல் ரூபத்தின்படி உண்டாக்கின மனிதன் परमेश्वर अपने स्वरूप और समानता में बनाया हुआ அவன் மேல தேவன் ஒரு அக்கறை வைத்திருக்கிறார். उसके ऊपर परमेश्वर ध्यान रखता है। அந்த மனிதனை மீட்பதற்காகத்தான், वो मानव को छुड़ाने के लिए, தேவனோடு ஒப்புரவாகத்தான் परमेश्वर के साथ वो मानव मेल मिलाप करने நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்ய வந்தார். हमारे प्रभु यीशु मसीह इस धरती में सेवा करने के लिए आया। ஏன் இந்த பூமியில அவர் ஊழியம் செய்ய वந்தார்? वो क्यों इस धरती में सेवा करने आया है? மனுக்குலத்தை தேவனோடு ஒப்புரவாக்க, ये इंसान को परमेश्वर के साथ संगति मेल मिलाप करने के लिए, ஒப்புரவாக்கும்படியா. मेल मिलाप करने के அதுதான் ஒப்புரவாக்கின் ஊழியம். लिए, इसलिए मेल मिलाप की सेवा। வேதம் சொல்லுது உப்புரவாக்கின் உபதேசம். शास्त्र कहता है मेल मिलाप की उपदेश। தேவனோடு ஒப்புரவாகுங்க. परमेश्वर के साथ मेल मिलाप हो। தேவனோடு ஒப்புரவாக்குதல் தான் ஊழியம். जो परमेश्वर के साथ मेल मिलाप होता है वो ही सेवकाई। ஊழியக்காரனுடைய வேலை என்ன? और सेवक का काम क्या? தேவனோடு கூட ஒப்புரவாகுங்க. परमेश्वर के साथ मानव को मेल मिलाप करने रखना है। ரீகான்சிலியேஷன், மீண்டும் நட்புறவு கொள்ளுங்கள். हमें फिर से मेल मिलाप होना है। இதைத்தான் இயேசு செய்தார். यही यीशु किया, இதைத்தான் ஊழியக்காரர்கள் செய்தார். यही सेवकों भी, இதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார். यही प्रेरित लोग भी किया है, சீசர்கள் செய்தார்கள். और चीने लोग यही किया था। ஊழியக்காரனுடைய வேலை என்ன? और सेवकों का काम क्या है? தேவனோடு கூட ஜனத்தை ஒப்புரவாக்குறது. लोगों को परमेश्वर के साथ मेल मिलाप करना। அதுதான் அந்த ஊழியக்காரன் மேல தேவன் ஒரு பரிவு வைத்து மனதுருகிறார். इसलिए ये सेवकों के ऊपर परमेश्वर ने पछतावा होकर उस पर तरस खाता। அவருடைய வேலையை செய்த வேலை நிமித்தமாக சில பலவீனங்கள், சோர்வுகள், சோதனைகளான காலங்களில் அவன் நிற்க முடியாத ஒரு தள்ளாடுகிற அனுபவங்கள்லாம் வருகிறது. क्योंकि जब परमेश्वर का काम इस धरती में सेवकों करते समय कई प्रकार के संकटों के बीच में उनके डगमगाने वाले अनुभव, कई परीक्षा के बीच में उनका ऐसे कमजोर भी होता है। அப்படிப்பட்ட வேலையை கர்த்தர் மனதுருகிறார். उसी समय परमेश्वर वो सेवक पर तरसता था। அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவன், அவன் பிரகாச நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறவன். कई लोगों को धार्मिकता के अंदर ले आने वाला वो आकाश मंडल पर तारन की नाई चमकता है। ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை பார்த்து லூசு பையன் சொல்லாத. इसलिए एक सेवक दूसरे सेवकों के हो वो पागल ऐसे मत करो। அவன் பெற்ற அபிஷேகம் விலைமதிப்பான அபிஷேகம். क्योंकि वो जो पाया है वो अभिषेक, वो तेल, वो श्रेष्ठ तेल है। வரங்கள்ல வித்தியாசம் உண்டு, ஊழியங்கள்ல வித்தியாசம் உண்டு, கிரியையில வித்தியாசம் உண்டு. वरदान कई प्रकार का, सेवा कई प्रकार का, अवकाश भी कई प्रकार நீ का। லூசுன்னு சொன்னா, அவனை மூடன்னு சொன்னா, நீ எரி நகரத்துக்கு உட்பட்டதாக வேதம் சொல்கிறது. अगर तू उनको देखकर पागल या मूर्खता कहेगा तो तुझे आग के दंड मिलने वाला है। நீ எரி நரகத்துக்கு ஒப்புடுத்ததாக மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறார். मत्ती सुसमाचार में यीशु ने कहा है फिर तू वैसे कहने में तू आग के दंड में नरक में जाने वाला है। உன் சகோதரனை பார்த்து நீ மூடன் என்று சொல்லாதே என்றார். तू अपने भाई को हो तू पागल मत कहो। மத்தேயு சுவிசேஷத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். मत्ती सुसमाचार எடுத்துக்கொள்வோம். एक करेंगे। மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் मत्ती 5 अध्याय 22வது வசனத்தை வாசிக்கலாம். 22 वचन। நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பார். தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரின் நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். परंतु मैं तुमसे ये कहता हूँ कि जो कोई अपने भाई पर क्रोध करेगा वह कचहरी में दंड के योग्य होगा, और जो कोई अपने भाई को निकम्मा कहेगा वह महासभा में दंड के योग्य होगा, और जो कोई कहे वो मूर्ख और नरक की आग के दंड के योग्य होगा। நீ செய்யக்கூடிய வேலையை
ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். जो प्रभु तेरे हाथ में सौंपा है वो काम ही मेल मिलाप की काम है. நீங்க தேவனிடத்தில் ஒப்புரவாகாம இருக்கிற. अब तक तू परमेश्वर से मेल मिलाप नहीं हुआ. நீ ஒப்புரவாயிட்டு வந்து அதுக்கப்புறம் பலி செலுத்துங்கற. पहले तू परमेश्वर से मेल मिलाप होकर फिर आकर तेरे काम चढ़ाओ. ஆகவே ஊழியக்காரன் தேவனுடைய விலைமதிப்பானவன். सेवक परमेश्वर का श्रेष्ठ मानव है. ஒரு விலைமதிப்பானவன் ஊழியக்காரன். वो एक श्रेष्ठ व्यक्ति है. ஹalleluya. हालेलुया. எரேமியா 31ஆம் அதிகாரம் यिर्मयाह 31वां अध्याय. எடுத்துக்கிறோம். எரேமியா தேசம் देख करेंगे यिर्मयाह 31. 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். यिर्मयाह 31:20. எப்ரோயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசுவது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். क्या इब्राहिम मेरे प्रिय पुत्र नहीं है? क्या वह मेरा दुलार लड़का नहीं है? जब जब मैं उसके विरुद्ध बातें करता हूँ तब तब मुझे उसका स्मरण हो आता है, इसलिए मेरा मन उसके कारण भर आता है और मैं निश्चय उस पर दया करूंगा. यहोवा की ये वाणी है. எனக்கு அருமையான குமாரன், वो मेरा प्रिय पुत्र, precious unmoored, அதாவது அருமையான குமாரன், वो मेरा प्रिय पुत्र, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை. वो मेरा दुलार लड़का. அவனுக்கு விரோதமாக பேசுறது முதல் நான் அவனை நினைச்சு கொண்டே இருக்கிறேன். जब जब मैंने उसके विरोध से बातें किया तब तब मैं मुझे उसको स्मरण करता. அவனுக்கு விரோதமாக தேவன் பேசும்போதே தேவன் மனஸ்தாபப்பட்டு அவனை நினைச்சு கொண்டே இருக்கிறாரு. देखिए सेवक के ओर परमेश्वर जब भी बातें करेगा तो என் உள்ளம் கொதிக்கிறது. उनका मन ऐसे तड़प रहा. அவனுக்கு परमेश्वर உருக்கமாக இறங்குறாரு. अगर वो कहता मैं उन पर दया करूंगा. நீ விரோதமா பேசிட்டு अगर तू सेवकों के विरोध से बात करके அதோட மறந்துட்டு फिर तुम उन बातों को भूल गए உள்ளம் ஒண்ணும் கொதிக்காம और तेरा मन में कुछ पछतावा ना இருந்தால் रहेगा तू தேவனோடு கூட எப்படி ஒப்புரவாக இருந்து கொண்டு तू कैसे परमेश्वर की मेल मिलाप में होता है? உனக்கு எப்படி மனதுருக்கம் கடந்து வரும்? तुझे कैसे परमेश्वर का तरस मिलेगा? ஊழியக்காரனுக்காக सेवकों के लिए அவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். स्मरण करता है. அவன் எப்போது நினைத்துக் கொண்டே இருக்கிறார். सर्वदा वो अपने सेवकों को स्मरण करता है. உள்ளம் அவனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर का मन उस सेवकों के बारे में அவனுக்காக உருக்கமாக இறங்குவேன் என்று சொல்கிறார். उतना दया के अनुसार उन पर ध्यान रखेगा करके प्रभु कहता है. அருமையானவன், वो प्रभु का प्रिय पुत्र है. அல்லேலூயா. हालेलुया. அருமையானவன் என்று வேதம் சொல்கிறது. वो दुलारा लड़का करके शास्त्र कहता है. இந்த வாசிக்கிறோம் 1 ராஜாக்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். पहला राजाओं 14 अध्याय. 1 ராஜாக்கள் 14:26 வசனம். पहला राजाओं 14:26. எடுத்து வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 26 வசனம் 20 வாசிக்கலாம். पहला राजाओं 14 अध्याय 26वां वचन. यहोवा के पवन की अनमोल वस्तुएं और राजभवन की अनमोल वस्तुएं सबकी सब उठा ले गया और सोने की जो ढाले सुलेमान ने बनाई थी सबको वह ले गया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் மீண்டும் ஒரு வசனத்தை கொண்டு பேசுகிறாரு. तुम्हारा एक वचन के द्वारा प्रभु तुम सबसे बातें करता है. 2 ராஜாக்களின் புத்தகம். आमीन. दूसरा राजाओं 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கலாம். दूसरा राजाओं 14 अध्याय 26. இஸ்ரவேலின் உபத்திரம் மிகவும் கொடிது என்றும் அடைபட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்வனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். क्योंकि यहोवा ने इस्राएल का दुख देखा कि बहुत ही कठिन है, वर क्या बंद हुआ क्या स्वाधीन, कोई भी बचा न रहा और न इस्राएल के लिए कोई सहायक था. உபத்திரம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. वो उपद्रव बहुत कठिन था. அடைபட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, कोई बंद हुआ भी नहीं था, कोई स्वाधीन இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்வனும் இல்லை, और इस्राएल के लिए कोई सहायक भी नहीं था. இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல்
யோவாசின் குமாரனாகிய எரேமியாவின் கையால் அவர்களை ரட்சித்தார். यहोवा ने नहीं कहा था कि मैं इस्राएल का नाम धरती पर से मिटा डालूंगा, अतः उसने यहोवा के पुत्र योराम के द्वारा उनकी छुटकारा दिया. கர்த்தர் தேவனுடைய ஜனத்தை ஊழியக்காரனை ஊழியத்தை விடுவிக்கிறவராக परमेश्वर की प्रजा और अपने सेवकों को छुटकारा देने वाला, आजादी देने वाला, விடுவிக்கிறவராக छुड़ाने वाला அவன் ஊழியக்காரன். इसके सेवक தேவனால் நேசிக்கப்பட்டார். परमेश्वर से प्रेम पाया हुआ व्यक्ति है. அவன் ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் குடும்பங்களாக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். इसलिए तुम सभी सेवक लोगों के लिए परिवार के साथ धन्यवाद. அதற்கு சங்கீதம் 135:19 வாசிக்கிறோம். भजन संहिता 135:19 இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். वे भजन संहिता 135:19 ए इस्राएल के घराने यहोवा को धन्य कर, हे आरोन की घराने यहोवा को धन्य कर. லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். हे लेवी के घराने यहोवा को धन्य कर, हे यहोवा के डरवयो यहोवा को धन्य कर. இதனாலே ஊழியத்துக்காக நீங்கள் ஆண்டவரிடத்திலே குடும்பமாக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். इससे एक दिन हुए तुम सभी अपने अपने परिवार के साथ सेवकाई के लिए और सारे सेवकों के लिए प्रभु के ओर धन्यवाद की स्तुति महिमा करना. ஸ்தோத்திரம் செய்தலே தகுந்த எபேசியர் 5:4 வாசிக்கிறோம். और इफिसियों 5:14 में लिखा है, सारी बातें में हम धन्यवाद करना वही हमारा योग्य है. வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசம் தகாதவைகள். आमीन. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். इफिसियों 5वां अध्याय 4वां वचन. और न निर्लज्जता, न मुर्दा की बातचीत की, न टट्टे की, क्योंकि ये बातें शोभा नहीं देती. ஸ்தோத்திரம் செய்தால் தான் पर धन्यवाद की सुना जाए. வம்பு பேச்சு, और निर्लज्जता, புத்தீனமான பேச்சு, मुर्दा की बातचीत, பரியாசம் टट्टा उड़ाना, இதெல்லாம் தகாதது. ये सभी शोभा नहीं देता. ஸ்தோத்திரம் செய்தால் தான் केवल धन्यवाद की सुना जाओ. உட்பட்ட நெருக்கமான உபத்திரமான காலங்களிலே इसी प्रकार के दुर्दशा में, उपद्रव के दुर्दशा के बीच में நீ வம்பு புத்தீனமான தகாத பரியாச பேச்சை விட்டுட்டு ஸ்தோத்திரம் சபத்தை பண்ணு. हम ये निर्लज्जता और मुर्दा की बातचीत को, टट्टे की उड़ाने वाले बातों को कामों पर छोड़कर केवल धन्यवाद की सुना जाए. இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கிறோம். यही परमेश्वर की इच्छा करके पहला तेसलोनिकइयों 5:18 में लिखा है. 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கிறோம். पहला तेसलोनिकइयों 5:18 में எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. हर बात में धन्यवाद करो, क्योंकि तुम्हारे लिए मसीह यीशु में परमेश्वर की यही इच्छा है. தேவனுடைய சமூகத்துல இதுதான் தேவ சித்தம் என்று நீங்கள் தேவனுடைய சபைக்காக ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுங்கள். परमेश्वर की यही इच्छा करके तुम सारे लोग सेवकाई के लिए और सारे सेवकों के लिए प्रार्थना करो. வம்பு புத்தீனமான பேச்சு விடுவோம், निर्लज्जता, मुर्दा की बातचीत, பரியாசங்களை விடுவோம். अब तक उड़ाने वाला सब छोड़ दो. வாட்ஸ்அப் உலகத்துல இருக்கோம், हम अभी व्हाट्सएप की दुनिया में, फेसबुक உலகத்துல இருக்கோம். फेसबुक की दुनिया में है. என்னென்னலாம் இன்னைக்கு இன்டர்நெட்ல யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் அத்தனை யூஸ் பண்ணிட்டு நேரத்தை வீணாக்குறாங்க. क्या क्या आजकल इंटरनेट में उपयोग कर सकता, सब कुछ उपयोग करके अपने समय को व्यर्थ मत करो. ஒவ்வொரு கமெண்ட்ஸ் போட்டுட்டு மீம்ஸ் போட்டுட்டு நேரத்தை வீணாக்கி हर बातों में मीम्स डाल के अपने समय को व्यर्थ मत करो. தேவனுடைய ஊழியக்காரனுக்காக उसके बदले परमेश्वर के सेवकाई के लिए और सब सेवकों के लिए ஸ்தோத்திர ஜெபம் பண்ணு. स्तुति के साथ प्रार्थना करो. ஊழியக்காரனுக்காக தேவனே அவர் மனதுருகிறார், அவர் இறங்கி வருகிறார், அவர் பரிதவிக்கிறார் என்று சொல்கிறார். परमेश्वर ही अपने सेवकों के लिए ध्यान रखता है उस पर, और उसके लिए पछतावा होता है और उनके लिए तरस भी करता है. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், पौलुस कहता है எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, इब्रानियों 10:32 முந்த நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களின் உபத்திரங்களாகிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே. परंतु उन पिछले दिनों को स्मरण करो, जिनमें तुम ज्योति पाकर दुखों के बड़े संघर्ष में स्थिर रहे.
நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளானீர்கள். कभी-कभी तो यूं कि तुम निंदा और क्लेश सहते हुए तमाशा बने और कभी यूं कि तुम उनके साजी हुई जिनकी दुर्दशा की जाती थी ஊழியக்காரர்களுடைய சேர்ந்து பங்காளிகளாக மாறினார்கள். आमीन। सेवकों के संग होकर उनके सहभागी மனதுருகி பரிதவித்தார்கள். वो सेवक लोग के लिए तरस खाकर मन में तड़प रहा था। அவர் கட்டப்பட்டிருக்கும் போது ஊழியக்காரனுக்காக தேவனை போல மனதுருகி பரிதவித்து அக்கறை கொண்டார்கள். जब सेवक लोग खरीदी बन रहा था तभी ये प्रजा भी परमेश्वर की नहीं ये सेवकों पर तरस रहा है। சபை அக்கறை கொண்டிருக்கிறது. उन तीन में वैसे कलीसिया उतना ध्यान रखता है ஊழியக்காரனுக்காக தேவனை போல மனதுருகி இருக்கார்கள். और उन तीन में कलीसिया सेवक लोग के लिए परमेश्वर के जैसे वो लोग भी तरसता है। பரலோகத்தில் அதிக மேன்மை நிலையமான சுதந்திரங்கள் உண்டென்று அறிந்து அந்த ஆஸ்திகளையே சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்திருக்கிறார். और क्या किया था अपनी संपत्ति भी औरत से लूटने दी कि जानकर ऐसे जाना था तुम्हारे पास एक और भी उत्तम अवसर बता ஊழியக்காரர்களை நினைத்திருங்கள். इस सेवकों को स्मरण करो அவர்களை போஷிங்க. उनको खिलाओ உங்கள் ஆஸ்திகளை கொள்ளையாக கொடுங்க. अब तुम्हारा संपत्ति लूटने के लिए दे दो। இது உங்களுக்கு ஒரு கவுண்டர், அதாவது இது தேவனுடைய சமூகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலைமதிப்பான நாட்கள் வேலை. ये परमेश्वर के सम्मुख में तुम्हारे लिए दिया गया एक अनमोल काम है, अनमोल दिन है। ஆஸ்திகளையே அதாவது எங்களுக்கு அதிகமான மேன்மை நிலையமான சுதந்திரம் இங்க இல்ல எனக்கு அங்க நித்தியத்துல வச்சிருக்காங்க தன்னை கொள்ளையிட்டு கொடுக்கிறதுக்காக தன்னையே கொடுத்திருக்கிறார். क्योंकि उन दिनों में वैसे लोग ऐसे किया था हमारे लिए ये संपत्ति से बढ़कर और उत्तम संपत्ति वहाँ है वो स्वर्ग राज्य पर करके अपने संपत्ति को लूटने के लिए सौंपा था। ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்கிறார். इसलिए अपना ये न छोड़ो क्योंकि उसका प्रतिफल बड़ा है। இந்த மிகுந்த பலன் உங்களுக்கு இருக்கிறது. तुम्हारा प्रतिफल बड़ा இந்த है। தைரியத்தை நீங்க விட்டுவிடாதீங்க. इसलिए तुम सभी अपने ये मत छोड़ो। ஊழியக்காரனுக்கு நீங்க பலனா இருக்கிறீங்க. तुम सभी सेवकों के साथ होकर उनको दृढ़ मत விசுவாசிகளின் ஊழியக்காரர்கள் சேர்ந்து இன்னும் ஊழியக்காரரை தைரியப்படுத்துங்கள். ये सारे विश्वासी भाई बहनों तुम अपने सेवकों के साथ में होकर और भी उनकी आत्मा को दृढ़ करो। இன்னும் இந்த பலன் உண்டு. और भी बड़ा प्रतिफल मिलेगा। கண்களை பிடுங்கி கொடுத்தார்கள், आंखों को छीन कर दिया, கழுத்தை கொடுத்தார்கள், अपने गले को தங்கள் दिया, ஆஸ்திகளை கொடுத்தார்கள். अपनी संपत्ति को दिया ஊழியக்காரனுக்காக सेवकों के लिए। பரலோகத்தில் உனக்கு மிகுந்த மேன்மையான பலன் உண்டு. क्योंकि उत्तम संपत्ति तेरे लिए स्वर्ग राज्य में। அந்த மிகுந்த பலனுக்கு எதுவான அந்த தைரியத்தை இன்னும் விட்டு விடாதீங்க. इसलिए तो ये मत छोड़ो। அதுதான் சொல்லுகிறார் इसलिए कह रहा है அப்போஸ்தலன் பவுல். प्रेरित पौलुस ஊழியக்காரனுக்காக தேவன் பரிதவிக்கிறார், सेवकों के लिए परमेश्वर तड़प रहा है। அக்கறை கொள்கிறார். वो उस पर ध्यान रख ஊழியக்காரன் மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்கார். सेवकों पर उतना ध्यान ஏனென்றால் क्योंकि அவன் ஊழியக்காரன் தேவனோடு கூட ஜனத்தை ஒப்புரவாக்குறான். सेवक परमेश्वर के साथ लोगों को मेल मिलाप करता है। தேவனோடு கூட परमेश्वर के साथ அவன் உறவாடுகிறான். वो संगति करता है। ஜனத்தை நீதிக்குட்படுத்துகிறான். वो लोगों को धार्मिकता के कामों पर ले आता है। ஊழியக்காரன் அவன் பிரகாசிக்கிறான். सेवक वो प्रकाशमान होने वाला வேதமாய் चमकने அவன் वाला। நட்சத்திரம் என்று சொல்கிறது. शास्त्र सेवकों को इसी वर्णन में कहता है वो तारकन। அப்படி ஆண்டுடைய சமூகத்துல इसलिए लोग के सम्मुख में உங்கள் ஊழியக்காரனுக்காக ஸ்தோத்திரம் செய்தல். तुम सभी अपने सेवकों के लिए स्तुति करो, वही तुम्हारा योग्य। ஊழியக்காரனுக்காக सेवकों के लिए நீங்கள் இன்னும் முன்ன நின்று तुम और भी आगे आगे खड़े हो, அவர்களுக்காக நீங்கள் தைரியப்படுத்துங்கள். उनको तुम लोग दृढ़ करो। உங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. तुम्हारे लिए स्वर्ग राज्य पर उत्तम அவர்களுக்காக संपत्ति है। திருச்சபை ஸ்தோத்தரிக்க வேண்டும். सेवकों के लिए अपने अपने मंडली स्तुति करना, மீண்டும் அவர்களை தைரியப்படுத்துங்கள். दोबारा उन लोग के आत्मा को दृढ़ करना। மோசேயுடைய கையை தைரியப்படுத்துங்கள். जैसे मूसा की आत्मा को दृढ़ किया वैसे அல்லேலூயா. हालेलुया। ஆரோன் ஊரும் आरोन கையை பிடித்து தைரியப்படுத்துங்கள். मूसा के हाथ पकड़कर उनको स्थिर किया, தைரியப்படுத்துங்கள். वैसे उनको यह बनने के लिए हम खड़े होंगे। ஊழியக்காரன் மேல கர்த்தர் பரிதாபப்படுவார்.
अपने सेवकों पर परमेश्वर He will have compassion on his servants. அவர் மனதுருகிறார். तरसता था, அவன் அக்கறை கொள்கிறார். उनका ध्यान रखता था, அவன் கன்சர்னிங் அவனை குறித்து ஒரு அவனை பற்றி கவனம் வைத்துக் கொண்டிருக்கிறார். उनके बारे में प्रभु धड़कता। அவருடைய ஆண்டுடைய சமூகத்தில் इसलिए प्रभु के सामने நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட हम स्तुति के साथ ஊழியக்காரர்களுக்காக சொல்லுவோம். सेवकों के लिए இந்த प्रार्थना। நாளில் ஊழியக்காரர்களுக்காக इन ஸ்தோத்திரம் दिनों में हम सेवकों के लिए प्रार्थना உங்களை करते हैं। நடத்துகிறவர்கள் तुझे अगुवाई करते உங்களுக்கு உத்தரவாதம் हैं, செய்யப்படுகிறார். तुझे जिम्मेदारी करता है, துக்கத்தோட அல்ல, वो दुखी के साथ रहे, சந்தோஷத்தோட இருக்கிறார். आनंद के साथ रहे। அவர்கள் துக்கப்பட்டால் உங்களுக்கு பிரோஜனமா यदि वो तुमको हुआ तो तुम्हारा प्रयोजन नहीं, உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கு. तुम्हारा भी प्रयोजन होना है, உத்தரவாதம் செய்து கொண்டிருக்கிறார். क्योंकि वो जिम्मेदारी का काम करता है। மத்தியஸ்த பிரார்த்தனை करறாங்க. वो एक मध्यस्थ के काम करता है, உத்தரவாதம் செய்து கொண்டிருக்கிறார். जिम्मेदारी के काम करता है। தேவனுக்கும் உனக்கும் இடையிலே உத்தரவாதம் இருக்கிறார். परमेश्वर और तुम दोनों के बीच में वो जिम्मेदारी के रूप में खड़ा இந்த हुआ நாட்டில் है। ஊழியக்காரன் துக்கமா இருக்கக்கூடாது. इन दिनों में सेवक को दुख से साथ नहीं ஊழியக்காரனை लेना। சந்தோஷப்படுத்தினார். सेवकों को यदि हम आनंद உனக்கு करें செய்த உத்தரவாதத்துக்கு உனக்கு பிரோஜனமா இருக்கு. तो जो सेवकों के लिए सेवकों के लिए किया उनके बदले तुझे प्रतिफल मिलेगा। கர்த்தர் ஊழியக்காரன் மேல் பரிதாபம் கொள்கிறார். प्रभु सेवकों पर तरस खाते இந்த நாளை தேவனுடைய சமூகத்தில் हैं। दिन में प्रभु के सब நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். प्रभु के समझ में सौंपे। Praise you, Jesus. தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போமா? हमारा समर्पित कर ஊழியக்காரர்களை ஒப்புக்கொடுத்து सेवकों के सौंप कर உலகம் முழுவதும் இருக்கிற ஊழியக்காரர் सारी दुनिया में है वो सारे सेवकों के लिए அவர்கள் தளர்ந்து போயிருக்கிற அனுபவத்தை उनके जो जो अनुभव में पड़ा है, சோர்ந்து போயிருக்கிறார்கள். निराशा के अनुभव में அவர்களை பலப்படுத்தணும். उनको स्थिर करना है, மிகுந்த பலனுக்கு ஈடுபடுவதை நீங்க மிகுந்த தைரியத்தை விட்டுவிடாதீங்க. क्योंकि तुम्हारा प्रतिफल है उत्तम संपत्ति, इसलिए यह मत छोड़ो। அவர்களை கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. उन सेवकों के हाथ पकड़ो இன்னும் ஆஸ்திரேலிய கொள்ளைய அவர் கொடுங்க. और भी तुम्हारे संपत्ति को लूटने के लिए दे दो, இன்னும் அவர்களுக்கு ஸ்தோத்திர ஜெபத்துல ஏறுங்க. और भी तुम्हारे सेवकों के लिए स्तुति धन्यवाद की प्रार्थना करो, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவனாக क्योंकि सेवकों के सुख चैन को प्रभु प्रसन्न करता है। ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறார். सेवकों के सुख चैन को प्रभु प्रसन्न करता அவனுக்காக நான் மனதுருகிறேன் என்று है। சொல்கிறார். वो करता है मेरे सेवकों पर तरसता அவன் है, மேல நான் அக்கறை கொள்கிறேன்னு சொல்கிறார். मेरे सेवकों पर मैं ध्यान रखता हूँ। எனக்கு ஒருவன் ஊழியத்தினால் பிதாவான அவனை கனப்படுவார். यदि जो कोई मेरे लिए सेवा करेगा तो पिता परमेश्वर उनको आदर मत करे। ஆண்டுடைய சம்பத்தில் அர்ப்பணிப்போமா? उनके समर्पित करेंगे। ஊழியக்காரன் அருமையானவன், सेवक श्रेष्ठ व्यक्ति है, விலை அருமையானவன், वो प्रिय पुत्र है, என் பார்வைக்கு அருமையானவன், वो मेरे नजर में दुलारा लड़का, கனம் பெற்றான். इसलिए वो आदर पाया। Precious, விலையேற பெற்றவன். श्रेष्ठ व्यक्ति है मेरे नजर में, ஊழியக்காரன் ஒரு விலையேற பெற்றவன். सेवक परमेश्वर के नजर में श्रेष्ठ है, அருமையானவன். वो श्रेष्ठ நீ है। அருமையான வார்த்தைகளை கொண்டு அவனை கனம் பண்ணுவாயா? तू तेरे श्रेष्ठ वचनों के द्वारा सेवकों को आदर मत நீ कर। விலைமதிப்பான பொருட்களை கொண்டு உன் ஆஸ்திகளை கொண்டு கனப்படுத்துவாயா? तू अपने श्रेष्ठ संपत्ति के द्वारा तेरे सेवकों को आदर मत करो, அவன் இருதயம் குளிர போகுது. उनके मन को ठंडा करो, அதுக்கு பலன் உனக்கு மிகுதியாக பெறும். उसके प्रतिफल तुझे बहुत अच्छी मिलेगा। ஊழியக்காரனுக்காக நாம் செபிக்க போகிறோம். हम अभी सेवकाई के लिए सेवक लोग के लिए प्रार्थना करेंगे। நீ தாங்குங்கப்பா. हे प्रभु हम पर आपके प्रेम करना, உம்முடைய கிருபையை கொண்டு அவர்களை தாங்குங்க. हे प्रभु आपके दया के द्वारा उन सभी உம்முடைய के கிருபையை கொண்டு தாங்குங்க. आपके अनुग्रह के द्वारा उन सभी को संभालो, உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு அவரை தாங்குங்க. आपके तेज के द्वारा उन सभी को உம்முடைய संभालो, வார்த்தையை அனுப்பி அவரை உயிர்ப்பிங்க. आपके वचनों को भेजकर सेवकों को உம்முடைய जिलाइए, காலடிகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. सेवकों को आपने जिलाए प्रभु। ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? प्रभु के सामने सौंपेंगे। ஊழியக்காரன் மேலே பரிசுத்தாவியுடைய பிரசன்னம் நிரம்பி இருப்பதாக, सेवकों के ऊपर पवित्र आत्मा की तेज उठना है, அவர்களை ஆக்கி தேற்றுவதாக, उनकी तसल्ली मिलना है, அவர்கள் மனதை பலப்படுத்துகிறார். उनके मनों को स्थिर कीजिए, தளர்ந்து போன ஜீவியத்தை நீ பலப்படுத்துகிறார். हिले हुए जीवन को स्थिर कीजिए प्रभु, இன்னும் அவர்களை உயிர்ப்பிப்பீராக. और भी वो सेवकों को தேவ जिलाइए। சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? सबको அவர்களை सौंपेंगे। ஆரோன் குடும்பத்தாரே, हे और उनकी घरानी, லேவி குடும்பத்தாரே, हे लेवी की घरानी, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. यहोवा को स्तुति குடும்பம் करो, குடும்பமாக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. अपने अपने परिवार के साथ உங்கள் यहोवा கூட को स्तुति करो, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. तुम अपने कर्मों से और यहोवा की स्तुति करो। கர்த்தர் பெரியவர். यहोवा बड़ा, பெரிய ராஜாக்களை சங்கரித்தார். यहोवा बड़े बड़े राजाओं को मारता है, பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தார். नामचीन राजाओं को இந்த मारता है। வந்திருக்கிற போராட்டத்தை आइए हुई संकट நிர்மூலமாக்க வல்லமை உள்ள தேவன். बयान देने के लिए वो सामर्थ्य है, எல்லா பிரச்சனைகளை மாற்றபடி सारी समस्या को இந்த हल தேவ करेगा। சபை
கூட போகிறது. तुम्हारा प्रभु की मंडली इकट्ठा होने वाला In the name of Jesus. इसके नाम से Ramala karabara sakarabara igarabara karabina ilvara karabina. और कोई चालत नहीं यीशु राजा तेरी बहने और कोई चालत नहीं यीशु राजा तेरी बहने शरण में तेरी चले तेरी चले बोलिए शरण में तेरी चले तेरी चले तेरी चले कुंभार पनितना உம்மை தழுவினே உம்மையே தழுவினே ஒரு ஆசையிலே இயேசு ராஜா உம்மை தழுவினே மேன்மையில் நிறைய நகரமான அந்த நகரத்தை போவதை தவிர எங்களுக்கு வேற ஆசை இல்லப்பா. வேற ஆசைகளுக்கு இல்ல வேற ஆசைகளுக்கு இல்ல வேற ஆசைகள் ஆண்டவரே அவர் कोई चाहत नहीं यीशु राजा महापरिशुद्धम இரக்கம் கருணை நிறைந்த நல்லவரே अति पवित्र दयालु अनुग्रह की परमेश्वर உம்முடைய சமூகத்துல आपके सम्मुख में ஊழியக்காரனே பரிதாபம் வருதுன்னு சொல்றீங்க सेवकों पर तरस खाने वाले परमेश्वर மனது உருவேன்னு சொல்றீங்க तरस खाने वाला परमेश्वर அவர் மேல அக்கறை வைப்பேன்னு சொல்றீங்க और सेवकों पर ध्यान रखने वाला परमेश्वर கர்த்தாவே இந்த ஊழியத்தின் மேல் நீங்க அக்கறை வைங்க हे प्रभु इस सेवकाई पर आप ध्यान रखें வேத வார்த்தையின் பிரகாரமாக आपके वचनों के अनुसार ஊழியக்காரனுக்காக सेवकों के लिए இவ்வளவு இரக்கம் பாராட்டுகிறீங்க इतना तरस खाता है மனம் நிறைந்து இறங்குவேன்னு சொல்றீங்க और तरस खाकर ध्यान रखता है இதனால இப்படி இறங்கும்படியாக इन दिनों से आप तरस खाने திருச்சபையாக சேர்ந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் आप अपनी मंडली में साथ होकर आपको स्तुति இதே करें குடும்பத்தாரே ये देवी की घराने அவர்கள் குடும்பத்தாரே ये औरों की घराने ஆங்காங்கே இருக்கிற குடும்பத்தார் जो कहाँ कहाँ रहता सारे लोग सारे परिवारों सारे ஊழியக்காரனுக்காக ஊழியத்துக்காக ஸ்தோத்திரிங்கள் तुम सभी अपने सेवकों के लिए सेवकाई के लिए स्तुति करो தேவன் அப்படியே மனதுருவார் परमेश्वर से तरस खाओ மனதுருகி இறங்குவார் तरस खाकर अगुवाई करो பெரிய காரியங்களை செய்வார் बड़े कार्य करो தேசத்தை பயப்படாது हे देश मत மகிழ்ந்து கழிவு आनंदित और मगन கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் यहोवा तुम्हारे बीच में बड़े बड़े कार्य करेगा உங்கள் ஒவ்வொருடைய ஊழியக்காரர் तुम सभी के सेवक हो பிரகாசிப்பார் चमकेंगे चमकने वाला है நிச்சயமாகவே பிரகாசிப்பார் सचमुच वो लोग चमकेंगे ஆண்டவருடைய சமூகத்தில் கூட प्रभु के सम्मुख में सोएंगे இயேசுவின் நாமத்தில் பிதாவே इसके नाम से मांगते पिताजी ஆமென் आमीन கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் प्रभु तुम सभी को आशीष दे தொடர்ந்து நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட நாளை தினத்திலே சரியாக 8 மணிக்கு ஆயத்தமாகுங்கள்
लगातार दूसरी धन्यवाद के साथ कल के दिन भी ठीक 8 बजे तैयार हो जाए। கேட்ட சத்தத்தின்படி தொடர்ந்து நீங்க சொல்லுவீங்க. लगातार जो वचन अभी सुन रहे वो वचन के अनुसार लगातार प्रभु प्रार्थना आशीष करें. प्रभु तुम सभी का